வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். நாவாந்துறை மண்வெட்டி பகுதியில் நீண்ட காலமாக கஞ்சா கலந்த மாவா விற்பனையில் ஈடுபட்டு வந்த நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய போதை தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரிடமிருந்து 470 கிராம் கஞ்சா கலந்த மாவா மீட்கப்பட்டுள்ள நிலையில் அவரிடம் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் மண்டைதீவு புதைகுழி விவகாரம் தொடர்பான அறிக்கையை மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவிடம் நீதிமன்றம் கோரியுள்ளது. ஊர்காவற்றுறை நீதிவான் நீதிமன்றத்தில் குறைந்த புதைகுழி வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனை அடுத்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் கால அவகாசம் கோரியுள்ள நிலையில் குறைந்த வழக்கு எதிர்வரும் நவம்பர் மாதம் 12ஆம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மண்டைதீவு மனித புதைக்குழி அகழ்விற்கு தேவையான வசதிகள் இல்லை என ஒரு காவல்துறை போலீசார் நீதிமன்றத்திற்கு அறிவித்ததை அடுத்து வழக்கை மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவுக்கு பாரப்படுத்த முன்னதாக நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. 1991ஆம் ஆண்டு தீவக பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட படை நடவடிக்கையின் போது சுட்டு கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் பொதுமக்கள் மண்டைதீவில் உள்ள சில இடங்களில் புதைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நினைவேந்தல்களை வைத்து தேர்தல் கணக்கு அரசியல் செய்யும் முன்னணியின் செயல் எப்போதும் நிறுத்தம் காணும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையிலேயே இதனை தெரிவித்துள்ளார். அதில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தியாக தீபம் திலீபன் அண்ணனின் நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்க வந்த அமைச்சர் சந்திரசேகருக்கு அஞ்சலி செலுத்தும் உரிமையை தடுப்பது தமிழ் காங்கிரஸ் முன்னணியின் செயலெனில் அது அயோக்கியத்தனத்தின் உச்சமே ஆகும். யாரும் யாரையும் அஞ்சலிக்கலாம், அதுதான் மனித மாண்பு. திலீபன் அண்ணன் போராடிய காலத்தில் அவருக்கு எதிராக நின்ற பலர் இன்று நினைவேந்தல்களில் பங்கேற்கின்றனர். அவர்களை முன்னணியே தேர்தல் அரசியலுக்காக அருகில் நிறுத்திக் கொள்கின்றது. ஆனால் மற்றவர்களை அனுமதிக்க மறுப்பது எத்தகைய முரண்பாடு? ஒரு மாவீரனின் தியாகியின் நினைவேந்தலை வாக்கு கணக்கு பொருட்டு அரசியல் ஆக்கிரமிப்பு செய்வது ஒருபோதும் மன்னிக்க முடியாத குற்றமாகும். இது மனித மாண்புகளை மீறிய காட்டும் மிராண்டித்தனமே தவிர வேறில்லை என குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண ராஜ்யத்தின் அடையாளமாக உள்ள மந்திரிமனையை இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் நேரில் சென்று பார்வையிட்டார். தமிழ் ராஜ்ய வரலாற்றில் மிக பிந்திய அடையாளமாக உள்ள மந்திரிமனை அழிந்து போனால் தமிழர் வரலாறும் அழைக்கப்படும் அபாயம் உள்ளதாக வருகை தந்த அதிகாரிகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். ஜமுனா ஏரி, மந்திரிமனை, சங்கிலியன் முகப்பு என்பன யாழ்ப்பாண மண்ணின் தமிழர் வரலாற்றின் முக்கியத்துவம் மிக்க பகுதிகள் எனவும் அவற்றை தொடர்ந்து பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் சுட்டிக்காட்டினார். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினருடன் யாழ், கிளிநொச்சி மாவட்டங்களின் தொல்லியல் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் பந்துல ஜீவ புனர் நிர்மாண உத்தியோகத்தர் கபிலன், நல்லூர் யாழ்ப்பாண வலயத்தின் உத்தியோகத்தர் மணிமாறன், கனியவள அளவையியலாளர் அமர்நாத், யாழ்ப்பாண மரபுரிமை மையத்தின் உறுப்பினர் வரதராஜன், பார்த்திபன் ஆகியோர் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி கலைக்கப்பட்டு ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒன்றிணைக்கப்பட மாட்டாது என்று அந்த கட்சியின் நிறைவேற்று பணிப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து செயற்பட வேண்டும் என்பது பெரும்பாலானவர்களின் கருத்து. இதனை நாமும் ஏற்கின்றோம். இணைவு என்பது இரு தரப்புகளும் ஒரு கட்சியின் கீழ் சங்கமிப்பதா அல்லது கூட்டணியா என்பது பற்றி முடிவெடுக்கப்படவில்லை. ஒருமித்த கருத்துடைய இரு தரப்புகளின் ஒற்றுமை என்பது மிக முக்கியம். பிரிந்திருந்ததால் தான் ஜனாதிபதி தேர்தலில் நமக்கு பின்னடைவு ஏற்பட்டது. ரணில் விக்ரமசிங்க எமது அரசியல் குரு. அவரை கைது செய்த போது நாம் கவலை அடைந்தோம். ஐக்கிய மக்கள் சக்திக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர்.
உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். எனவே ஐக்கிய மக்கள் சக்தி கலைக்கப்பட மாட்டாது. இணைவு பற்றி பேசப்பட்டு வருகின்றது என்றார். இலங்கை இன்று ஒரு வலுவான பொருளாதார அடித்தளத்தை கொண்ட நாடாக மாறி வருகின்றது. 2025ஆம் ஆண்டு நாட்டின் பொருளாதார, சமூக மற்றும் அரசியல் வளர்ச்சியின் திருப்புமுனையாக அமைந்துள்ளது என்று ஜனாதிபதி அனுர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற அதிவேக நெடுஞ்சாலையின் நிர்மாண பணிகளில் ஜனாதிபதி அனுர கலந்து கொண்டார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், ஒரு நாடு பொருளாதார வீழ்ச்சிக்கு பிறகு ஒரு தசாப்த காலத்தை இழக்கின்றது. ஆனால் தற்போதைய அரசாங்கம் அந்த தசாப்தத்தின் பாதி அல்லது அதற்கும் குறைவான காலத்துக்குள் இந்த நிலைமையை மாற்ற உறுதி பூண்டுள்ளது. இன்று ஆரம்பிக்கப்பட்ட அதிவேக நெடுஞ்சாலையின் நிர்மாண பணிகள் ஒரு தனித்துவமான சந்தர்ப்பம். ஒரு நாள் கூட தாமதிக்காமல் உரிய நேரத்தில் பணிகளை நிறைவு செய்து ஒப்படைக்குமாறு அனைவரையும் வலியுறுத்துகின்றேன். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை உட்கட்டமைப்பு மேம்பாட்டுடன் தொடர்புடைய விடயமாக மட்டுப்படுத்திவிட முடியாது. நாட்டில் பொருளாதார மற்றும் சமூக உறுதித்தன்மையை உருவாக்க அரசாங்கம் பல கோணங்களில் செயற்பட்டு வருகின்றது. இதனால் பல்வேறு துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் எட்டப்பட்டுள்ளன. நாட்டின் பொருளாதாரத்தை எவ்வாறு மீட்டெடுப்பது என்பதை நாம் கவனமாக ஆராய வேண்டும். இந்த நெருக்கடி எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பதை ஆராய வேண்டும். 2022ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடியால் ஏற்பட்ட சமூக அவலம் தற்செயலாக உருவாக்கப்படவில்லை. அதனுடன் தொடர்புடைய பல முக்கிய காரணிகளும் சிக்கல்களும் உள்ளன. இலங்கையில் மீண்டும் இதுபோன்ற நெருக்கடி ஏற்படாதவாறு இந்த நாட்டை கட்டியெழுப்ப நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று மக்களுக்கு உறுதி அளிக்கின்றேன் என்றார். உலகளாவிய தரவரிசைப்படி 2025ஆம் ஆண்டில் இலங்கையின் கடவுச்சீட்டு ஒரு இடம் சரிந்துள்ளது. செப்டம்பர் மாதம் 11ஆம் திகதியன்று வெளியிடப்பட்ட 2025ஆம் ஆண்டிற்கான ஹென்லி கடவுச்சீட்டு குறியீட்டின்படி இலங்கை 97வது இடத்தில் உள்ளது. 2024ஆம் ஆண்டு கடவுச்சீட்டு குறியீட்டில் இலங்கை 96வது இடத்தில் இருந்தது. இலங்கையுடன் சேர்ந்து ஈரானும் இந்த குறியீட்டில் 97வது இடத்தில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹென்லி கடவுச்சீட்டு குறியீடு முன் விசா இல்லாமல் நுழையக்கூடிய இடங்களின் அடிப்படையில் உலகம் முழுவதும் உள்ள கடவுச்சீட்டுகளை மதிப்பிடுகின்றது. இந்த குறியீட்டின்படி சிங்கப்பூர் உலகின் முன்னிலையான கடவுச்சீட்டாக உருவெடுத்துள்ள அதே நேரம் தென்கொரியா மற்றும் ஜப்பான் முறையே 2வது மற்றும் 3வது இடங்களில் உள்ளன. இந்த கடவுச்சீட்டு குறியீட்டில் ஆப்கானிஸ்தான் கடைசி இடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.